அம்மாவுக்காக வாழ்ந்த மகன் பார்ட் 1. ஒரு அமைதியான சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு சிறிய குடியை வீடு. அந்த வீட்டில் வாழ்ந்தார்கள் ஒரு தாய் மற்றும் அவளுடைய மகன். அந்த சிறுவனின் பெயர் அருண். அருணுக்கு உலகமே அவன் அம்மாதான். அவள் பெயர் மாலதி. அவள் ஏழைதான், ஆனா அவளின் அன்பு மிகவும் பெரியது. அவள் தினமும் காலையில் எழுந்து வேலைக்கு செல்வாள். கிராமத்தில் வீடு வீடாக வேலை செய்து அவள் சம்பாதித்த சிறிய பணத்தில்தான் அருணின் வாழ்க்கை ஓடியது. ஆனா மாலதிக்கு ஒரு கனவு இருந்தது. என் மகன் படிச்சு பெரிய மனிதனாகணும். அருண் பள்ளிக்கு செல்வான். ஆனா அவன் மனதில் ஒரு பயம். ஏனெனில் அவன் நண்பர்கள் பலரும் பணக்கார குடும்பம். அவர்கள் புதிய புத்தகங்கள், புதிய பேக். ஆனா அருண் பழைய புத்தகங்கள், சில நேரங்களில் காலணி கூட இல்லாமல் பள்ளிக்கு போனான். ஆனா அவன் மனசு மட்டும் எப்போதும் உடையவில்லை. ஏனெனில் அவன் நினைப்பான், என் அம்மா கஷ்டப்படுறாங்க, நான் தோற்கக்கூடாது. பார்ட் 3. ஒரு நாள் மாலதி மிகவும் நோய்பட்டாள். அருண் அப்போது முதல் முறை அந்த வேலைக்கு போனான். கட்டுமான வேலை. சிறிய வயதில் பெரிய கற்களை தூக்கினான். அந்த இரவு அவன் அம்மாவிடம் சொன்னான், அம்மா, நான் வேலை பார்க்கிறேன். மாலதியின் கண்களில் கண்ணீர் வந்தது. பார்ட் 4. நகர வாழ்க்கை. 30-40 முனியச்சி. பள்ளி முடிந்த பிறகு அருண் நகரத்திற்கு போனான். அங்கே வாழ்க்கை மிகவும் வேறுபட்டது. பெரிய கட்டிடங்கள், பெரிய மக்கள். ஆனா அந்த நகரத்தில் அவனுக்கு யாரும் இல்லை. முதல் வேலை ஒரு டீ கடை. காலை 5 மணி முதல் இரவு 11 மணி வரை வேலை. ஆனா அந்த வேலை அவனுக்கு ஒரு பாடம் கற்றுத்தந்தது. வாழ்க்கை யாருக்கும் எளிதாக கிடைக்காது. ஒரு நாள் டீ கடைக்கு வந்தார் ஒரு வயதான மனிதர். அவர் அருணின் நேர்மையை கவனித்தார். அவர் பெயர் ராமசாமி. அவர் ஒரு சிறிய தொழிலதிபர். அவர் அருணிடம் சொன்னார், நீ நல்ல பையன் மாதிரி தெரிகிறே, என்னோட கம்பெனியில வேலை செய்யலாமா? அந்த ஒரு வாய்ப்பு அருணின் வாழ்க்கையை மாற்றியது. ஃபைனல் பார்ட். உண்மையான வெற்றி. 55-9 எடுக்கும் மினிற்றல். பல வருடங்கள் கழிந்தது. அருண் ஒரு வெற்றிகரமான மனிதனானான். பணம், மரியாதை அனைத்தும் கிடைத்தது. ஒரு நாள் அவன் தனது கிராமத்திற்கு திரும்பினான். அந்த பழைய வீட்டின் முன் நின்று அவன் மெதுவாக சொன்னான், அம்மா, நீ கனவு கண்ட வாழ்க்கை இப்போ நான் வாழ்றேன். காற்று மெதுவாக வீசியது. அருணின் கண்களில் கண்ணீர். ஏனெனில் அந்த வெற்றியை பார்க்க அவன் அம்மா இல்லை. ஆனா அவன் மனதில் ஒரு அமைதி இருந்தது. ஏனெனில் அவன் அம்மாவின் கனவை நிஜமாக்கி விட்டான்.